முகமது இப்னு சல்மான் காலக்கெடு விதித்திருக்கிறார். ஏன்னா முகமது இப்னு சல்மானை பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சிக்கு காலக்கெடு கிடையாது. அங்கே எலெக்ஷன் வச்சு அவர் ஜனாதிபதி ஆகிறவர் கிடையாது. அவர் அடுத்ததாக இப்போ சல்மான் மரணிச்சிட்டாருன்னா முகமது இப்னு சல்மான் கிங்காக, இளவரசர் கிங்காக மாறிடுவார். அதற்கு பிறகு அவர் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வர போகிறாங்க. அது எலெக்ஷனில் வர்றதில்ல, அவங்களோட ஃபேமிலி, சவுத் ஃபேமிலி அடிப்படையில் வர்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்சு தான் திரும்ப ஜனாதிபதியாகணும். அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அடுத்து எலெக்ஷனில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இலங்கையில் சட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஜனாதிபதிக்கு 2 முறை தான் தேர்தலில் போட்டியிட முடியும். அந்த சட்டத்தை மாற்றி 3வது முறை தேர்தலுக்கு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதை தாண்டி நான் தான் சமாதானத்தை உண்டு பண்ணேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், அமெரிக்காவை நான் தான் மாற்றினேன், ரொம்ப செல்வச் செழிப்போட கொண்டு வந்தேன் என்கிற பெருமைகளை எடுத்து சமாதானத்தினூடாக நொபேல் பரிசு எடுக்குது. இப்படி நிறைய கனவுகள் எல்லாம் அவருக்கு இருக்குது. இந்த கனவுகளுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரே நாடாக சவுதி அரேபியா மட்டுமே இருக்கிற காரணத்தினால தான் எப்படியாவது முகமது இப்னு சல்மானை நம்ம கையில் வச்சுக்கணும்னு அவர் நினைச்சாரு. முகமது இப்னு சல்மான் இதை டொனால்ட் ட்ரம்பை வச்சு மட்டும் தான் முடிக்க முடியும் என்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய செய்தியாக எடியோ தஹ்ரனோத் என்ன போடுறாங்கன்னு சொன்னால், எதிர் வருகிற 5 ஆண்டுகளுக்குள் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை பாலஸ்தீனத்திற்கு கொடுப்பதாக இருந்தால் இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவுக்கு F-35 விமானங்களை அமெரிக்கா கொடுக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் பாலிசியையே பிரேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பாலிசி என்னன்னா, மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டுக்குள்ள இஸ்ரேலை தவிர யாருக்கு நாங்கள் F-35 விற்க மாட்டோம் என்பதுதான் கவர்மெண்ட் பாலிசி. அதை மீறி அதை பிரேக் பண்ணி தான் இப்போ F-35 விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பிரேக்கப் பண்ண சொல்கிறாரு. என்னன்னா, பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய நாடு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். இது 5 ஆண்டுகளுக்குள்ள நடக்கணும். அப்படி நடந்தால் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்குள்ள வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்திலேயே இது நடக்க வேண்டும் என்பதுதான் சவுதியினுடைய எதிர்பார்ப்பாக சொல்லப்படுகிறது. இதை ஒட்டித்தான் இன்றைக்கு இதே எடியோ தஹ்ரனோத் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று இஸ்ரேலில் 60% சொல்கிறார்கள். அது எதுக்குன்னா, இப்படி ஒரு அறிக்கை வந்ததோட ஒரே நாளில் கருத்து கணிப்பு எடுத்துட்டாங்களாம். 60% மறுக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் அறிக்கைக்கு மேலே அறிக்கை, பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பத்த வைக்கிற செய்தியாக இது வந்திருக்கிறது. அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு. இப்படி ஒரு நிலை அல்லாஹ்வுடைய உதவியில் நமக்கு வெளிப்படையாக தெரியல. சவுதி இதில் உறுதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.